ரெட்ஜையினால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, ரெட்ஜையினால் சன் டிவியால் பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசர் நிறைய. அதனால தான் சன் டிவியும் ரெட்ஜையினாலும் இந்த சினிமா இப்போ ஒளிஞ்சது காரணம் அவங்க 2 பேர் தான். பட் இவங்க நல்லா இருக்கிறாங்க. பட் சினிமா தயாரிப்பாளர்களும் சினிமா சங்கங்களும் சினிமாக்களும் சரியில்லாமல் போனது இவங்க தான் காரணம். சார் இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ஆனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு இருக்குல்ல, சங்கம் வந்து யாரும் முறையீடு இல்லையா? சங்கம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ தான் சங்கம் மாற்றம் வந்துருக்குது. சங்கத்துக்கு எப்படி இப்போ தமிழ்குமரன் வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ஒரு ராமநாதன் முரளி 5 வருஷம் இருந்தார். ராமநாதன் முரளி அவங்க அப்பா ஏற்கனவே கலைஞர் அடமானம் வச்சு போயிட்டார் சங்கத்தை. அவங்க அப்பா எம்எல்ஏ பதவின்னு சொல்லி தயாரிப்பாளர் வந்து அவங்க அப்பா வந்து கலைஞர் அடமானம் வச்சு ப்ரொடியூசர் கவுன்சில் அடிமைப்படுத்தி வச்சது கலைஞர். அதுக்கப்புறம் கலைஞர் இருந்ததுக்கப்புறம் கலைஞர் ராமநாதன் இறந்ததுக்கப்புறம் ராமநாதன் பையன் வந்தா. அப்படியும் பையனை வந்து கூப்பிட்டு மிரட்டி அவங்க கண்ட்ரோலில் வச்சு சினிமா சங்கங்கள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அவங்க கட்டுப்பாட்டில் போனதுனால அவங்க அங்கே அடிமையானதால் நாங்கள் போய் இவங்ககிட்ட அடிமையாகி எங்களுக்கு செய்ய முடியாமல் சங்கம் எங்களுக்கு செயல்படாமலே போச்சு. அது இந்த 5 வருஷம் தானே சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. ஓகோ இருந்தது அப்போல்லாம். அப்போ நல்லா இருந்தது. அப்போ சினிமா ஓகோன்னு எல்லாருமே படம் எடுத்தாங்க, எல்லாருமே வாழ்ந்தாங்க, எல்லா படம் ஓடிச்சு. அமர்கலம் இருந்த சினிமா அன்றைக்கி சினிமா பாதிப்பு இல்லை. அன்றைக்கி யாருடைய இன்வால்மெண்ட் உள்ளே கிடையாது, அரசியல் அழுத்தம் உள்ளே கிடையாது. நீது இந்த இவங்க இருக்கிறது அரசியல் அழுத்தம் இருக்க தவிர. பட் அவங்க இருக்கும் அரசியல் அழுத்தம் அதில் உள்ள அத்தனை மினிஸ்டர் ஃபைனான்ஸ் தானே. கடம்பூராஜ் எனக்கு கடம்பூராஜ், அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் செல்லூர்ராஜ்லேருந்து இப்போ ஓபிஎஸ்லேருந்து சசிகலா எல்லாமே சினிமா ஃபைனான்ஸை தானே. அவங்களாம் மறைமுக சினிமா ஃபைனான்சர், சினிமாவை சப்போர்ட் பண்ணி சினிமா ஒவ்வொன்று வளர வச்சவங்கண்ணா.